தமிழர் குரல் நேர்களுக்கு வணக்கம். இப்ப நாம சந்திக்கக்கூடிய ஆளுமை தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி வட்டம் கடத்தூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட பன்னீர்செல்வம் மருத்துவர் மற்றும் அமமுகவினுடைய நகர செயலாளர் அவர்களைத்தான். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. இதுக்கு முன்பு பாத்தீங்கன்னா கூட்டுறவு சங்க தலைவரா இருந்திருக்கீங்க. இது மக்களுக்கான பணி எந்த மாதிரியான பணியை நீங்க மேற்கொண்டீங்க? அதாவது கூட்டுறவு சங்க தலைவரை நான் பதவி ஏற்கும்போது சுமார் 1,80,00,000 தான் அவுட்ஸ்டாண்டிங் இருந்ததுங்க. அதில் 50,00,000 ஓடிங்க. அதான் நக்கடன் அது இது வாங்கி கட்டாமல் இருந்தவங்க. கரண்ட்ல இருந்தது பார்த்தீங்கன்னா 1,30,00,000 மட்டும்தான் லோனாக இருந்தது. நான் உள்ளே போயிட்டு நான் வெளியே வர்றதுக்குள்ள குறைஞ்சபட்சம் 9 கோடிக்கு நான் லோன் கொடுத்துருக்கேன் மக்களுக்கு. அதில் இடையில தள்ளுபடி ஆச்சுங்க. மீண்டும் நான் புதுசாக கொடுக்கறது அந்த 9 கோடி லோன் கொடுத்துருக்கேன். யாருக்குமே இல்லைன்னாம அனைத்து பொதுமக்களுக்கும் அனைத்து விவசாயிகளுக்கும் நான் லோன் கொடுத்துருக்கேங்க. குறைஞ்சபட்சம் 50,000 1,60,000 எல்லாருக்கும் நான் லோன் கொடுத்தேன். சரிங்கய்யா. இதுல எவ்வளவு மக்கள் இதுல பயன்பெற்றாங்க? கிட்டத்தட்ட ஒரு 1,500 2,000 பேருக்கு மேல இருக்குங்க ஐயா இந்த பகுதியில மட்டும். ஆமா. சரிங்க. இப்ப அமமுகவில் பயணிச்சுக்கிறீங்க நகர செயலாளர். ஆனா பிஜேபியோட கூட்டணியா அமமுக போய் இருக்கு. சின்னம் வாங்குவதிலையும் கடும் போராட்டமா இருந்தாங்க. ஆனா அப்படியே இருந்தாலும் குயிக்கா சேர்ந்துச்சு. இருந்தாலும் பிஜேபி கூட சேர்ந்ததை நீங்க எந்த மாதிரி கருதுறீங்க? ஐயா அவங்க உலகத் தலைவர் என்ற மாதிரி நிறைய நல்லது பண்ணிக்கிறாங்க. நம்ம இந்தியா வெளிநாட்டுகள்லாம் கொண்டு போய் சேர்த்தது நம்மளுடைய பிரதமர் மோடி செஞ்சாருங்களா? மோடி மோடி மோடி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சின்ன வாகனத்துக்குலாம் இப்போ நாங்க ஒன்றும் கஷ்டப்படலைங்க. ஆல்ரெடி நாங்க குக்கர் சின்ன ஆளுங்கட்சியா இருந்ததுனால உங்களுக்கு அந்த சின்னம் வந்துச்சுங்களா? ஆளுங்கட்சி நாங்க அப்படி ஒன்றும் கிடையாதுங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஆல்ரெடி நாங்கள் குக்கர் சின்னம் நின்று நாங்கள் ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்கு வங்கி வாங்கியிருக்கிறதுனால ஈஸியாக அந்த சின்னத்தை கொடுத்துட்டாங்க. சரிங்க. அதுதானே தவிர வேற ஒன்றும் இல்லைங்க. இது போன்ற இன்னொரு விஷயம் என்ன, மோடி பாத்தீங்கன்னா சிஏஏ இந்திய குடியுரிமை சட்டம் நிறைவேற்றிருக்கிறாங்க. இந்த இந்திய குடியுரிமை சட்டத்துல பாத்தீங்கன்னா பலதரப்பட்ட மக்கள், அதாவது இஸ்லாமியர்கள் முதல் கொண்டு கிறிஸ்தவர்கள் முதல் கொண்டு பல மக்கள் இதுல பாதிக்கிறாங்க. இத உணராம எப்படி அவங்க கூட கூட்டணி? இல்லைங்க, அது தவறுங்க. அதாவது எந்த மக்களும் பாதிக்கப்படுறதுன்ற மாதிரி எல்லாம் இங்க, அதாவது இந்திய மக்கள் பாதிக்கப்படுற மாதிரி கொண்டு வரலைங்க. இது வெளிநாட்டுல இருந்து இங்க வர்றாங்க இல்லையா, அவங்களுக்காக தான் இந்த சட்டமே கொண்டு வந்தது. இங்க இருக்கிறவங்களுக்கு அந்த சட்டமே பொருந்தாது. ஐயா, நம்ம சட்டம் பொருந்தாதுன்னு சொல்றோம். ஆனா அந்த சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டவங்க நம்ம கிடையவே கிடையாது. ஏன்னு கேட்டா நம்மளுடைய தந்தை, நம்முடைய தந்தையுடைய தந்தை எங்க இருந்தாங்கன்னே தெரியாது. எல்லா மக்களுக்குமே சொல்லக்கூடிய ஒரு இது. ஆனா அதையெல்லாம் நிறைவேற்றி ஒரு நடுத்தர மக்களை வெளியேற்றணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பாசிச அரசா இருக்குதுன்றத கண்டிப்பா இல்லைங்க. அததான் நான் சொல்றேன். இந்திய மக்கள்ல யாருக்கும் குடியுரிமை எல்லாருக்கும் நம்ம இருந்துட்டு தாங்க இருக்கணும். வெளிநாட்டுல இருந்து இங்க அகதிகளா வர்றாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் இந்த சட்டம் பொருந்தும். அவங்க இங்க குடியுரிமை நிறைய தீவிரவாதம் வளரக்கூடாது, நம்ம நாடு அமைதியா இருக்கணுன்றதுக்காக தான் இந்த சட்டம் கொண்டு வந்தோம். இந்த சட்டத்தினால எந்த ஜாதியில, முஸ்லீம் இல்ல கிறிஸ்டின், எந்த ஜாதிக்காரருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதெல்லாம் பொய்யான பிரச்சாரங்கள். இங்க இருக்கிற ஆளுங்கட்சி எதிர்கட்சியும் பொய்யான பிரச்சாரத்தை பண்ணிட்டு என்டிஏ கூட்டணிக்கு எதிராக ஏதாவது ஒண்ணு கொண்டு வரணும்ன்றதுக்காக கொண்டு வந்திருக்காங்க தவிர மீதியெல்லாம் பிரச்சாரத்தின் போது அண்ணாமலை, பிஜேபியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை பாத்தீங்கன்னா கச்சத்தீவை பத்தி பேசியிருக்கிறார். தமிழ் மக்கள் தான் கச்சத்தீவு பகுதியை இன்னைக்கு வரையும் ஆண்டு கொண்டு இருக்கிறாங்க, அதாவது அனுபவிச்சுட்டு கொண்டிருக்காங்க. ஆனா அப்படி இருக்கும் பட்சத்தில் இது கச்சத்தீவை இப்ப நாங்கள் மீட்கணும் அப்படின்னு அண்ணாமலை கேட்கிறாரு. ஆனா அவர் கேட்கக்கூடிய கேள்வி தவறானது தானே. 10 ஆண்டு காலம் பிஜேபி ஆட்சி கட்டில் இருந்தது. ஆனா அப்பொழுதெல்லாம் கச்சத்தீவை பற்றி மீட்காத அண்ணாமலை இப்பொழுது ஏன் இந்த அரசியல் பிழைப்புக்காகவா? இல்லைங்க, அது பாத்தீங்கன்னா கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை வார்த்தை கொடுத்தது திமுகவும் காங்கிரஸ் தாங்க. அது நம்ம நினைச்ச நேரம் உடனே நம்ம திருப்பி வாங்கிட முடியாது. அவங்க ஒரு சடன் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இவ்வளவு வருஷத்துக்குன்ற மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி போட்டு பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த சட்டத்திட்டங்கள் உட்பட்டு தான் மீட்க முடியுமா தவிர எடுத்த உடனே கச்சத்தீவு இவங்களுக்கு கொடுத்துருன்னு கேட்க முடியாது. வெளிநாட்டு கொடுத்ததே இவங்க தானே. அது தவறான பிரச்சாரங்க. பட் இது கச்சத்தீவு மீட்கணுன்றது என்டிஏ கூட்டணியால மட்டும்தான் முடியும், வேற யாராலும் முடியாது. ஏன்னா திமுகவும் காங்கிரஸ் தானே கச்சத்தீவே கொடுத்தது. இப்ப தமிழர்களுக்கு எதனால தாங்க இவங்க
கச்சத்தீவன் வந்து தமிழர்கிட்ட இருந்தா மீன்பிடி உரிமை எல்லாமே நம்மளுக்கு இருந்திருக்கும். இப்ப எல்லாமே பாதிக்கப்படுது. அந்த வலையெல்லாம் கொண்டு போய் அங்க போட்டு காய வைக்கிறது அதெல்லாம் எதுவுமே இப்ப செய்ய முடியல. கச்சத்தீவு நம்ம கிட்ட இருந்தா இலங்கை மக்கள் வந்து ஒரு குறுகிய காலத்துல போர் நடந்த பொழுது இங்க வந்து மக்கள் வந்து அதிக அளவு தமிழகத்திலே வந்து சேர்ந்திருக்கிறாங்க. இவங்களுக்கு குடியுரிமை கொடுப்பதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை? இல்லைங்க. குடியுரிமை கொடுக்க மாட்டோம்னு சொல்றீங்களா? இன்னைக்கும் அவங்க இங்கதானே இருந்துட்டு இருக்கிறாங்க தமிழ்நாட்டுல. அவங்க இருக்கிறாங்க. எல்லாரும் ஐயா எல்லா ரேஷன் பொருள்ல இருந்து ரேஷன் கார்டுல இருந்து ஐடி கார்டுல இருந்து எல்லாமே கொடுத்துட்டு தான் இருக்காங்க. குடியுரிமை கொடுக்கணும்னு சொல்லுறாங்க. இந்திய குடியுரிமை சட்டம் அவங்கள வந்து ஏற்க மாட்டிருக்குது. ஐயா நம்ம அண்டை நாட்டில் இருந்து வந்தாலும் கூட ஆனா அவர்களை வந்து அரவணைக்குதோ ஒழிய அவங்க இங்கவே நிலையான மக்களாக அதெல்லாம் செய்ய மாட்டேங்குது. அதெல்லாம் செய்வாங்க. எல்லாம் ஒன்னொன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் செய்யணும். அதான் இந்திய சட்டம் அரசியல் சாசன சட்டத்தின் படி சிஏஏ என்ற ஒரு சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு எதிரான சட்டம்ட்டு எல்லா ஊடகங்களிலும் சரி மக்கள் மத்தியிலும் சரி பரவி கொண்டு இருக்கிறது. ஐயா திட்டமிட்டு அவங்க பொய் பிரச்சாரம் பண்றாங்க எலெக்ஷனுக்காக. ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒரு பொய்யை சொல்லி ஆட்சிக்கு வந்தா திமுகவினுடைய கொள்கை. இதுவும் அதே மாதிரி திமுக வந்து இந்த மாதிரி பொய்யான பிரச்சாரம் பண்ணி அவங்க வந்து ஆட்சிக்கு வந்து நினைக்கிறாங்க. இந்த பாராளுமன்ற தொகுதியில கண்டிப்பா அது நடக்காதுங்க. வாய்ப்பே இல்லை. சரிங்க. இப்ப டிடிவி தினகரன் வந்து பாத்தீங்கன்னா பிஜேபியோட எந்த கொள்கை சார்ந்து பயணிச்சுக்கிறாரு? அவர் வந்து மக்கள் செல்வர் வந்து கை தேர்ந்த அரசியல்வாதிங்க. சரிங்களா? என்டிஏ கூட்டணின்றது அதாவது இந்தியாவுக்கு மக்களுக்கு நன்மை பயக்கணுன்றதுனால அவர் அந்த கூட்டணியில் பயணிக்கிறார். சரிங்களா? கொள்கையும் அதே மாதிரி தாங்க. யாரும் வந்து எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணுன்ற கூட்டணி தான் என்டிஏ கூட்டணி. யாரையும் ஏமாற்றக்கூடாது, எல்லாமே நல்லது செய்யணுன்றதுனால அவர் அந்த என்டிஏ கூட்டணியில் பயணிச்சுட்டு இருக்கிறார். ஏன் இப்போ ஒன்றும் என்னன்னா டிடிவி தினகரன் வந்து அதிமுகவோடு இருக்கும் பொழுது அம்மையார் ஜெயலலிதாவே வந்து நிராகரிச்ச ஒரு ஆளுமையாக இருந்தாரு. இருந்தும் சசிகலா அவர்களுடைய ஆறுதலோடு அந்த கட்சியில் இணைக்கப்பட்டாரு, எம்எல்ஏவும் ஆனார். இருந்தாலும் கூட இப்போ அவங்கெல்லாம் புரிஞ்சிருக்கிறாங்க. ஆனால் சசிகலா அம்மையார் வந்து அவங்கள வந்து இணைக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு இது பண்ணாங்க. அப்படி இருந்தும் பிஜேபி கூட போய் ஒன்று சேர்ந்துருக்கிறாங்க. இதுக்கு என்ன சொல்கிறீங்க? ஐயா அது வந்து அதிமுகவில் ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது அவங்க கூட 30 வருஷமாக பாதுகாவலர் மாதிரி சின்னம்மா வந்து செயல்பட்டு இருந்தாங்க. டிடிவி தினகரன் எந்த காலத்துலேயும் ஒதுக்கலைங்க. அவர் வந்து கட்சியில் பொருளாளராக இருந்தார். 2 முறை மேல் சபை ஒரு முறை எம்பியாக இருந்தார். மக்களவையில் ஒரு முறை எம்பியாக இருந்தாருங்க. அதனால் நிராகரிச்சுட்டாங்கன்றதெல்லாம் சும்மாங்க. சரிங்களா? இப்போ வந்து அதே மாதிரி பார்த்திங்கன்னா எடப்பாடி வந்து அம்மா சின்னம்மா கிட்ட இருந்து காலில் விழுந்து ஒரு பதவி வாங்கினார். ஊர்ந்து போய் பதவி வாங்கினார். ஆனால் பதவி வாங்கிட்டு அந்த அம்மாவே யாருன்னு கேட்டார். அதே மாதிரி பார்த்தா அந்த கவர்னர்கிட்டேருந்து வெளியே வந்த உடனே அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? சூரியனை பார்த்து நாய் குலைக்குதுன்ற மாதிரி சொன்னார். பதவி கொடுத்தவங்களுக்கே துரோகம் செய்கிறது தான் எடப்பாடிங்க. அங்கே அது செஞ்சாருங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா டிடிவி வந்து ரட்டளைக்கு லஞ்சம் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு பொய்யான ஒரு பிரச்சாரத்தை பண்ணி உள்ள அதை வந்து திகார் ஜெயிலுக்கு அனுப்பினாருங்க. சரி, அது அப்படி போச்சுங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்ஸை அவர் வந்து துரோகி, கட்சிக்கு எதிரானவன்னு சொல்லிட்டு அவரை துரத்தினார். இதுதான் ஒவ்வொருத்தருக்கும். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா பிஜேபி வந்து அவர் முதுகிலே குத்திட்டார். ஆக மொத்தம் அவர் யாருக்குமே நல்லது செய்யலைங்க. எல்லாருக்கும் முதுகுல குத்துறது தான் அவருடைய வாடிக்கை, கொள்கை வாடிக்கை. இப்போ மட்டும் இல்லைங்க, அவர் சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா அவங்க பங்காளி 2 பேர் வந்து பாம்பு குத்துற ஈட்டிக்கோளால் குத்தி கொண்டிருக்காரு. அந்த காலத்தில் வந்து சமூக ஊடகங்கள் இல்லாதனால அவர் தப்பிச்சிட்டாரு. ஆனால் இப்போ பாருங்கள், கொடநாடு கேஸில் நேரடியாக மாட்டியிருக்காங்கன்னு பல பேர் சொல்கிறாங்க. அவர் என்னைக்கு இருந்தாலும் ஜெயிலுக்கு போகிறது வருதுங்க. அதே மாதிரி அவங்களுக்கும் கொடநாடு கொலை வழக்கும் எந்த ஒரு தொடர்பு இல்லை ஐயா. அவங்க வந்து கொடநாடு கொலை வழக்கில் அந்த கொடநாடு கொள்ளை அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ஜெயிலில் இருந்தாங்க. ஜெயிலில் இருக்கும்போது எப்படிங்க அவங்களுக்கு சம்மந்தம் ஆகும்? அப்போ ஆட்சியாளர் வந்து எடப்பாடி தானே. எடப்பாடி என்ன நடவடிக்கை எடுத்தார்? அந்த உள்ள நுழைஞ்சு திருநவங்களோ கொள்ளடிச்சவங்களோ அவங்க பாதுகாவலராக இருந்த அம்மா வீட்டில் இருந்தவங்களே கொலை பண்ணாங்களே, எதுவுமே கண்டுக்கலையே அவங்க. சரி, என்ன செஞ்சாரு? ஒரு அம்மான்றாரு, ரெட்டலை தான்றாரு, ஐயா புரட்சி தலைவர்ன்றாரு. ஆனால் அம்மா வீட்டில் கொள்ளடிச்சவங்களும் கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆட்சியில் இருந்த எந்த தண்டனையும் கொடுக்கவே இல்லையே, அவர் வாங்கி கொடுக்கவே இல்லையே. சொல்லுங்க, என்ன பண்ணாரு ஐயா? இப்ப எடப்பாடி பழனிசாமி இப்படி எல்லாம் குற்றச்சாட்டு செஞ்சிருக்கிறார்ன்றது வெளிப்படையா இன்னும் தெரிய வரல. இருந்தும் வழக்குல இருக்கு. இருந்தாலும் கூட அவர் தொடர் தோல்வியை தான் சந்திச்சுட்டு வர்றாரு. இப்ப சின்னம்மான்ற சசிகலா அவங்க வந்து உள்ள இணைஞ்சா
இந்த தோல்வி எல்லாம் வெற்றியா வருங்களா? இல்ல நிச்சயமாங்க, நிச்சயமா. அனைத்து பேரும் பிரிஞ்சிருக்கிறவங்க அனைத்து பேரும் சேர்ந்தாதாங்க வெற்றி. இதுல நீ பெரியவங்க, நான் பெரியவன்னு சொல்லிட்டு நான் தான் பொதுச்செயலாளரு, நீ வரக்கூடாது, நீ வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தா கண்டிப்பா அது என்னைக்கு இல்ல 8 தோல்வி சந்திச்சிருக்காருங்க. இந்த பாராளுமன்றத்துல அடுத்து ஒரு படி ஒரு சாதனை என்னன்னா 9வது தோல்வி. 9 தோல்வி எடப்பாடின்னு தான் எல்லாரும் கூப்பிட போறாங்க. நீங்க இதுதான் நடக்க போகுது. சரிங்க. நீங்க அமமுகவுல பயணிச்சுட்டு இருக்கிறீங்க. ம். அமமுகவுல பயணிச்சுட்டு இருக்கிற போதே இது சின்னம்மாவுக்கு எந்த ஒரு இடமும் இல்லாத மாதிரி தெரியுதுல்ல மக்கள் இல்லைங்க. அவங்க நம்ம அழைச்சிட்டு தான் இருக்கிறாங்க நம்ம. சரிங்களா? அவங்க கட்சி ஒருங்கிணைக்கணும்னு தான் போறாங்களே தவிர, யாரு கூடயும் தனியா சேரக்கூடாது. எல்லாரும் சேர்த்து தான் நம்ம செய்யணுன்ற கொள்கையில அவங்க இருக்காங்க. சரிங்க. இப்ப எடப்பாடி பழனிசாமி கிட்டத்தட்ட 4 ஆண்டு காலம் முதலமைச்சரா பயணிச்சாரு. இதுல இதுல வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய திட்டம் என்னதான் அங்க செஞ்சிருக்கிறாரு? சைபர் தாங்க. ஆ. சைபர் தான். கொரோனா காலத்துல சுருங்கினது தான் அதிகம். இப்ப பாத்தோம்னா நம்ம தருமபுரி மாவட்டத்துல எடுத்துக்காங்க. ம். பொன்னையார் பகுதியிலிருந்து ஏரிகளுக்கு வந்து பாசன நீர் போறதுக்காக கடைசி ஆட்சி முடியும் பொழுது ஒரு திட்டத்தை அறிவிச்சாங்க. 350 கோடியை அவ்வளவு ஒதுக்குனாங்க. ஆனா அது அப்படியே கிடப்புல போட்டு வெளியேறிட்டாங்க. ஐயா இது பொய்யான வாக்குறுதிங்க. அது 309 கோடிலாம் அறிவிக்கலாம் இல்லைங்க. எலெக்ஷனுக்காக பொய்யான இப்ப திமுக இப்படி செய்தா அதே மாதிரி இவரும் நான் இது செய்றேன், இது செய்றேன்னு சொல்லிட்டு. வன்னிய மக்களுக்கு அதே மாதிரி தான் பொய்யான உண்மைதாங்க. அதனால தான் கோர்ட்ல போய் நிக்கல. நீ சரியா செஞ்சிருந்தீங்கன்னா, கண்டிப்பா அந்த 10.5 இது ஓகேங்க ஐயா. ஆனா அந்த 10 புள்ளி இடஒதுக்கீடு அறிவிச்ச உடனே டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வந்து இது சோபால உட்காந்துட்டு ஒரு வீடியோ கால்ல அழுந்துட்டு பேசுறாரு. என் மக்களுக்கு வந்து இப்பதான் விடிவு காலமே பொறந்திருக்கு அப்படின்னு. இத நீங்க என்னன்னு நினைக்கிறீங்க? ஆமாங்க. இவர் எடப்பாடி இந்த மாதிரி ஏமாத்துவார்ன்னு அவருக்கு தெரியலையே. எப்படி நம்பி தானே ஏமாந்தாரு. கடைசி கட்டில்ல இருந்து நம்ம கீழ நழுவ போறோம்னு தெரியுது. நம்பி தான் ஏமாந்தாரு. கடைசி கட்டில்ல இருந்து கீழ நழுவ போறோம்னு தெரியுது. அப்ப அவங்க சொந்த இல்லைங்க. சமுதாய மக்களை ஐயா ஐயா ஏமாத்த இது கேளுங்க. இவரே 10.5 இடஒதுக்கீடு கொடுப்பாரு. பொய்யான வாக்குறுதி எல்லாம் நம்ப இருப்பாரு. இவரே ஆளுங்களை விட்டு கோர்ட்ல கேஸ் போடுவாரு. இதுதான் எடப்பாடியின் நிலை. 10.5% இடஒதுக்கீடு கொடுத்த பொழுது அதுக்கு பின்பு வந்து சட்டமன்ற தொகுதி எலெக்ஷனை வந்து சந்திச்சாங்க. 5 எம்எல்ஏக்கள் வந்து இப்ப பாமகவுல இருந்து உள்ள இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து நாடகம், அந்த மக்களை ஏமாத்தக்கூடிய நாடகம் தானே? உண்மைதாங்க. பாமக ஏமாத்துறது தானே? உண்மைதாங்க. அதாவது ஆனா இன்னமும் அந்த மக்கள் வந்து விழிப்புணர்வோட இருக்கிறாங்களா என்னன்றது இல்ல கண்டிப்பா விழிப்புணர்வு ஆயிட்டாங்க. அப்ப இப்ப நீங்க எல்லாம் சமூக அடிக்க மாட்டாங்களான்னு நினைக்கிறீங்களா? என்னங்க? இந்திய கூட்டணி சாரி இப்ப பாமக அங்கம் வகிக்கிற பிஜேபி கூட்டணிக்கு இங்க வாக்கு சதவீதம் குறைவுன்றீங்களா? தருமபுரியா? தருமபுரியில சௌமியா அன்புமணி அவர்கள் குறைஞ்சபட்சம் ஒரு 2 லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிக்குவாங்க. இப்பதான் சொன்னீங்க பாமக வந்து இது இடஒதுக்கீட்டுல வந்து அவங்க கூட சேர்ந்து நாடகம் இல்லைங்க. பாமக நாடகம் போடல, எடப்பாடி நாடகம் போட்டாருங்க. ஒரு மருத்துவர், படிச்ச மருத்துவர், அவங்களும் இது அன்புமணி ராமதாஸ் மருத்துவர். நீங்க சொல்றது இல்லைங்க. நீங்க சாசன சட்டத்துல மக்கள் தொகை கணக்கெடுப்பு இல்லைனாவே இந்த இடஒதுக்கீடு செல்லாதுன்னு அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இல்லைங்க. அதாதாங்க நம்ப வச்சு கழுத்து இருக்கிறது எடப்பாடி தாங்க. சரிங்களா? இவர் எல்லாம் முடிச்சு கவர்னருக்கு நான் கையெழுத்து வாங்கி கொடுக்குறேன், எல்லாம் நான் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு கடைசியில் கேஸ் போட்டதும் அவர் தானே போட்டாரு. இப்ப 5% இது 10.5% இடஒதுக்கீடு வரலையா? 5 சட்டமன்ற தொகுதியையும் ரிசைன் பண்ணிட்டு வெளியே வந்திருக்கலாம்ல. எங்களை ஏமாத்திட்டாங்க. இல்லைங்க. மக்கள் நம்பி ஓட்டு போட்டிருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு நல்லது செய்யணும் இல்லையா? எதுவுமே செய்ய முடியாதுங்க ஐயா. ஐயா இப்ப ஒரு தொகுதிக்கு ஓட்டு போட்டு நம்மளை தேர்ந்தெடுத்துட்டாங்க. அப்ப அந்த ஒரு 10.5க்கு கொடுக்கலன்றதுக்காக நம்ம வெளியே வந்துட்டா, மக்கள் நமக்கு ஓட்டு போட்டு நம்ம கொண்டு வந்ததுக்கு என்ன மரியாதை அவங்களுக்கு கொடுக்கணும்? மத்த திட்டங்களை கொண்டு வந்து மக்களுக்கு நிறைவேற்றணும்ல. ஒவ்வொரு சட்டமன்ற எம்எல்ஏக்களும் படிச்ச நாகரிகம் உள்ள மக்களே. அவங்களுக்கு இந்திய அரசியல் சாசன சட்டத்தினுடைய ரூல் தெரியுமா தெரியாதா? தெரியுங்கய்யா, தெரியும். தெரிஞ்சு அப்புறம் இந்த ஏமாற்றத்துல போய் முழுகி இருக்காங்க. அதுதாங்க முழுகி இருக்காங்கன்னா அந்த அடித்தட்டு மக்கள் எப்படி போயிட்டு அவங்களுக்கு பலிகட ஆகுறாங்க. அதுதாங்க எடப்பாடி செஞ்சு அரசியல் சூழ்ச்சி தான் இது. சரிங்களா? அவர் நம்ப வச்சு எல்லாரையுமே நம்ப வச்சு கழுத்து இருக்கிறாரு. ஆனா நாட்டு மக்களை இதுக்கு மேல நம்ப வைக்க முடியாது. எடப்பாடி இவங்களை எஜுகேட்ல குறைவான ஒரு ஆளுமை தான் எடப்பாடி பழனிசாமி. இவங்க கூட ஒரு எஜுகேட்ல குறைவான ஆளுமை. ஆமாங்க ஐயா. அவங்க இருந்தாலும் கூட ஒரு எஜுகேட்ல ஒரு உயர்தரமான ஒரு மருத்துவர் பதவியில உட்காரக்கூடிய ஒரு நபர் எப்படி ஒரு ஏமாற்றத்தை சந்திக்கிறாங்க?
ஐயா அதாவது எடப்பாடி பழனிசாமி படிக்கலைன்னு சொல்றீங்க. அவங்களுக்கு வந்து ஆலோசனை கொடுத்து ஏமாத்துறதுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு எத்தனையோ ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்காங்க. அதை வச்சுதான் அவர் பண்ணிட்டுக்கிறாரு. ஐயா ஒரு திட்டத்தை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி இந்த திட்டத்தை வந்து ஃபெயிலியர் பண்ணுன்றதுக்கு முன்னாடியே அவர் ஆலோசனை பண்ணி முடிவெடுத்துட்டு தான் அந்த திட்டத்தையே கொடுப்பாரு. இதுதான் உண்மைங்க. சரிங்கய்யா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா பாமக இன்னைக்கு வந்து தருமபுரி மாவட்டத்துல வந்து அதிக அளவுல வாக்கு சேகரிப்புல அவங்க பிள்ளையை முதல் கொண்டு அவங்க பிள்ளைங்களுடைய அப்பா அம்மா இருவருமே பயணிச்சுட்டு இருக்கிறாங்க வாக்கு சேகரிப்புல. இது அரசியல் வந்து வாரிசு அரசியலா அல்லது அரசியலுக்காகவே செஞ்சுட்டு இருக்காங்க? இது வாரிசு அரசியல்னு சொல்ல முடியாதுங்க. அதாவது வந்து நான் சௌமியா அன்பன் நிக்கிறாங்க. அவங்க நிக்கும்போது அவங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்காக பின்னாடி இருந்து சின்ன சின்ன வேலையை செஞ்சு கொடுக்குறாங்க. வாரிசு அரசியல் கிடையாது. வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மேடையிலயும் திமுக வந்து ஒரு குடும்ப அரசியல் செய்யுதுன்னா அந்த ஊர்ல அந்த குடும்பத்துக்கு யார் வந்தாலும் அது விட்டுறோம். ஆனா இதே தானே ஐயா அவங்களும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இல்லையா, அவங்க குடும்ப அரசியல்ல ஒண்ணும் கிடையாது. இப்ப ஜி.கே. மணி இல்லைங்களா, ஆமா, அதுல பாலு இல்லைங்களா பாமகவுல, இவங்கெல்லாம் செய்யாத அரசியல வந்து அந்த பெண்மணிகள் வந்து அவங்க தாயாருக்காக செஞ்சுட்டு போறாங்களா? சின்ன சின்ன ஒரு நம்ம ஒரு குடும்பத்துல நம்ம ஒரு வேலை செய்யும்போது சின்ன சின்ன ஹெல்ப் பண்றாங்கல்ல, அந்த மாதிரி தான் இது. இது வாரிசு அரசியலே வராது. வாரிசு அரசியல் நேரடியா வந்து மாம்பழத்திற்கான வெற்றி வகை எந்த அளவுக்கு இருக்கு? தருமபுரி மாவட்டத்துல மாம்பழம் குறைஞ்சபட்சம் 2 லட்சம் ஓட்டு வித்தியாசம் ஜெயிப்பாங்க. இப்ப போட்டியே யாருன்னா திமுகவுக்கும் ஏடிஎம்க்கும் யாரு 2வது இடம் நம்ம பிடிக்கணுன்றதுக்கு தான் அவங்களுக்குள்ள போட்டி என்ன தவிர களம் நல்லா அருமையா இருக்குதுங்க. அதனால அந்த வெற்றி தோல்வின்ற பேச்சே இல்லை, வெற்றி தான். இப்ப அவங்க 2வது இடத்துக்கு போட்டி போட்டுக்கிறாங்க. ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒப்பிடுறீங்க. ஆனா இதே பாமக மேலவை உறுப்பினராக அன்புமணி ராமதாஸ் இருந்தாப்புல எல்லா 5 ஆண்டுகளிலும் ஏதாவது ஒரு பதவியில அங்கம் வச்சுட்டு வராரு கூட்டணியில. ஆனா அப்படி இருந்து இந்த பகுதிவாழ், அதாவது மற்ற சமுதாயத்தை விடுங்க, அவங்களுடைய சொந்த சமுதாயம் வன்னியர் சமுதாயத்துக்கு என்ன அப்படி ஒரு சிறப்பான திட்டத்தை தெரிவிச்சிருக்கிறாரு? இங்க ஒரு கல்வி இல்ல. அதாவது உதாரணத்துக்கு எடுத்துக்கினா இன்னைக்கு டிஎன்பிசி குரூப் 4 குரூப் 2 குரூப் 1 இந்த மாதிரியான தேர்வுகள் எல்லாம் வருது. அந்த பிள்ளைங்களை தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்ல எவ்வளோ குழந்தைகள் வந்து படிச்சுட்டு குழந்தைன்னு சொல்ல முடியாது, மாணவர்கள் இவங்களை எல்லாம் வந்து ஊக்குவிக்கும் வகையில ஒரு கோச்சிங் சென்டர் இல்ல. அப்படி இல்லைன்னா அவங்கள வந்து எங்கேயும் அங்க போய் படிங்க அங்க போய் படிங்க ஊக்குவிப்பு இல்ல. இதுக்கு என்ன நீங்க பதில் சொல்றீங்க? ஐயா ஒரு அமைச்சராக இருக்கும்போது ஹெல்த் மினிஸ்டரா இருந்தார் எங்களை சென்டர்ல. அப்போ வந்து 108 ஆம்புலன்ஸ் திட்டத்தை கொண்டு வந்தோம். நான் ஒரு விஷயம், அந்த 108 ஆம்புலன்ஸ் எல்லாருமே சொல்றாங்க. 108 ஆம்புலன்ஸ்ன்றது நான் உதாரணத்துக்கு ஒரு இதை கேட்டேன். வேறொரு மினிஸ்டர் வேற ஒரு நாட்டுக்கு செல்லும் பொழுது அங்க அவர் உடல்நிலை சரியில்லாத பொழுது அவரை வந்து அந்த நாட்டினுடைய ஆம்புலன்ஸ் தூக்கி சென்ற பொழுதுதான் அவர் வந்து அந்த திட்டத்தை வந்து பரிந்துரை செய்யறாரு. மினிஸ்டரா இருக்கும்போது அப்பொழுது இது வந்து நடைமுறைக்கு வருது. அது இவரதே வெற்றியான ஒரு இது கிடையாது. இதையெல்லாம் செஞ்ச அன்புமணி ஏன் இந்த பகுதிவாழ் மக்களுக்கு எப்பொழுதுமே தருமபுரியை வந்து ஒரு குறி வைத்து பயணிச்சுட்டு இருக்கிறார் இல்லன்னு. இந்த பகுதிவாழ் மக்களுக்கு எந்த அளவுக்கு எத்தனை பர்சன்டேஜ் வேலை வாய்ப்பை வந்து உருவாக்கி கொடுத்திருக்கிறாரு? ஐயா அவர் வந்து தருமபுரி மாவட்டத்துக்கு நிறைய செஞ்சுட்டு இருக்கிறார். 108 ஆம்புலன்ஸை கொண்டு வந்து பல லட்சக்கணக்கான மக்களினுடைய உயிரை காப்பாத்திருக்காரு. அது களத்துக்கு போகும்போது தான் தெரியும். நம்ம வெளியிலிருந்து பேசினா தெரியாதுங்க. அந்த 108 ஆம்புலன்ஸ்ல நானே பலன் அடைஞ்சிருக்கேன். நானே ஒரு சின்ன அடிபட்டு அந்த 108 ஆம்புலன்ஸ்ல நான் போயிருக்கேன். அதனால 108 ஆம்புலன்ஸை குறை சொல்ல முடியாதுங்க. அதே மாதிரி மருத்துவக் கல்லூரி வேணும்னு சொல்லிட்டு போராடி மருத்துவக் கல்லூரியை நமக்கு தருமபுரியில் பெற்றுக் கொடுத்துருக்காரு. அதனால மக்கள் திட்டங்களை தான் அவங்க வந்து கொண்டு போறாங்களே தவிர இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒகேனக்கல் ஒவ்வொரு திட்டம் ஏரிகளுக்கு நிரப்பணும் அந்த மாதிரி ஒரே ஒரு திட்டத்தை அறிவிச்சு அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. சும்மா திமுக மாதிரி 500,000 வாக்குறுதி கொடுத்து திட்டத்தை வந்து கிட்டத்தட்ட 15 ஆண்டு காலமாக இத வந்து பாமக கூறிட்டு வருது. அவங்க நினைச்சிருந்தா பிஜேபியில 10 ஆண்டு இருக்கும் பொழுதே எல்லா தருமபுரி மாவட்டத்தில் நிற்பதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆமாங்க ஐயா, அவங்க ஒரு அரசியலா தெரியலீங்களா? எப்ப எலெக்ஷன் வருதோ, எப்ப நாடாளுமன்ற எலெக்ஷன் வருதோ அப்பொழுது மட்டுமே இத வந்து முன்வைக்கிறாங்க. இது இவங்க கட்சியை மட்டும் நான் சார்ந்து சொல்லல. அதிமுக, டிஎம்கே, பாமக மற்றும் இதர கட்சிகள் அனைத்துமே இப்படிதான் சொல்லிட்டு வராங்க. இல்லைங்க, மக்கள் இங்க யாரு ஏமாறுறாங்கன்னா மக்கள் ஏமாறுறாங்க. மக்கள்லாம் இவங்க ஏமாத்தலைங்க. அதாவது
சொல்ற திட்டத்தை 1, 2 தான் சொல்றாங்க. கரெக்டா நிறைவேத்தி தான் வர்றாங்க. அதுக்கான அழுத்தத்தை மத்திய அரசுகிட்டயோ, மாநில அரசுகிட்டயோ குடுத்துட்டு தான் வர்றாங்க. பொய் வாக்குறுதி இவன் குடுக்கலைங்க. 108 ஆம்புலன்ஸ் கொண்டு வந்தான். ஒரு இருங்கய்யா. மேலவை உறுப்பினர் ஆயிட்டாரு அப்படின்னா அந்த மேலவை உறுப்பினர் ஆனதும் அந்த மேலவைக்கு போயிட்டு ஒரு கோரிக்கைகளை முன்வைக்கணும். நாம தான் போறதே இல்ல. யாருங்க போறதில்ல? எந்த போயிட்டு தான் இருக்கு. இன்னைக்கு கிடையவே கிடையாதுங்க. அட்டெண்டன்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க தெரியும். நீங்க எடுத்து பாருங்க. இவங்க போயிட்டு தான் இருக்காங்க, செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அதெல்லாம் யாரோ சும்மா சொல்லியிருக்காங்க. தவறா சொல்லியிருக்காங்க போல. போறாங்க. ரயில்வே திட்டத்தை பலமுறை வந்து பாராளுமன்றத்துல பேசியிருக்காங்க. ஒவ்வொரு திட்டத்தையும் இதே மாதிரி தான் அழுத்தம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ராமதாஸால் தான் மொரப்பூர் டு தருமபுரி ரயில் திட்டம் வந்து நடைமுறைக்கு வந்தது. நடைமுறை வந்து இன்னும் அது சரியாக நிறைவேற்றவில்லை. கண்டிப்பா அதை நிறைவேறும். வந்து அவர் கூறினாரா ஒழிய அது முழுமையாக நிறைவேற்றவில்லை. இருந்தும் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த செந்தில்குமார் அவர்களால் மட்டுமே அது வரவேற்க முடிஞ்சிச்சு. இருந்தாலும் கூட அவர் கொண்டு வந்த திட்டம் அருமையான திட்டம் தான். நான் இல்லை என்றெல்லாம் சொல்லவில்லை. ஆனால் இப்பொழுது மக்களினுடைய பயன் எப்படி இருக்கு? இவர்கள் வாக்கு சேகரிக்க அதிமுகவாகட்டும், டிஎம்கேவாகட்டும், பாமகவாகட்டும் இந்த 3 கட்சிகள் இங்கு களம் காணுது. சீமானுடைய கட்சியோடு சேர்ந்து நாம் தமிழர் கட்சியோடு சேர்ந்து 4 கட்சிகள் அங்கம் வகிக்குது. ஆனால் எந்த கட்சியுமே தருமபுரி இளைஞர்களுக்கும் மாணவிகளுக்கும் எந்த ஒரு பயனுள்ளதாகவும் இல்லை என்பதுதான் உண்மை. இதற்கு நீங்க என்ன சொல்றீங்க? இல்லைங்க, கிடையாது. இவங்க வந்து பாருங்க, சோழக்கோட்டாயில ஒரு ஸ்கூல் வந்து ஃப்ரீயா நடத்திட்டு இருக்கிறாங்க. சாப்பாடு போடுறது, தங்குறது எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்துட்டாங்க. யாருங்கய்யா? அன்புமணி ராமதாஸோட அது ஒரே ஒரு விஷயம். பன்னீர் மக்கள் அறக்கட்டளை என்று இருந்த பள்ளிக்கூடங்களை எல்லாம் அவர்களுடைய தாயார் பெயரில் மாத்தி இப்ப எடுத்து சென்றிருக்கிறாங்க. இது வந்து சங்கமாக இருந்த பொழுது அது ஒரு பொது சொத்து. இன்றைக்கு தனிநபர் சொத்தாக மாறி கிடையவே கிடையாது. நீங்க அதை கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது. அதாவதுங்க, ஒரு வீட்டுல பேர் மாத்துற மாதிரி தாங்க, ஒரு பிள்ளைங்களுக்கு பேர் வைக்கிற மாதிரி தாங்க இது. இது நான் சொல்லங்க ஐயா. பல ஊடகங்கள்ல அதே அவங்க சொந்த சமுதாயத்தை சார்ந்தவங்களே கூறியிருக்கிறாங்க. ஐயா, சரஸ்வதி இன்ஸ்டிடியூட், சரஸ்வதி அறக்கட்டளை இந்த மாதிரி பல இது வந்து மாறி இருக்குது வந்து அவங்களே சொல்றாங்க. சரிங்க. இப்ப ஸ்டாலின் எந்த மாதிரியான அரசியலை மேற்கொள்றாருன்னு நீங்க விமர்சனம்? ஸ்டாலின் வந்து பொய்யான வாக்குறுதி, எந்த வாக்குறுதி மக்கள் நல வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றுறது இல்லை. இப்ப பாருங்க, நகை கடன் தள்ளுபடின்னு சொல்லி அறிவிச்சாருங்க. அறிவிச்ச உடனே ஒரு ஆதார் கார்டுக்கு ஒண்ணுதான், 5 பவுனுக்கு அந்த 1 கிராம் 1/2 கிராம் இல்லை, இந்த மாதிரி எல்லாமே அதாவது பொய்யான வாக்குறுதி தாங்க. எல்லாருக்குமே நகைக்கடன் தள்ளுபடிலாம் இல்லைங்க. 10% கூட நகைக்கடன் தள்ளுபடி. நான் கூட்டுறவு தலைவராக இருந்தேன் இல்லையா, கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர்ல ஒரு 60 பேருக்கு தான் நகை தள்ளுபடியே வந்துச்சுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அவங்க மகளிர் நலத்திட்டம்னு ஒன்று அறிவிச்சாங்களே, அந்த 1000 ரூபாய். நம்ம தமிழ்நாட்டில் வந்து குறைஞ்சபட்சம் 2,25,00,000 ரேஷன் அட்டை இருக்குதுங்க. ஆனால் இது வரலும் 1,16,00,000 பேருக்கு தான் அந்த திட்டத்தை கொடுத்துருக்காங்க. எல்லாமே பாதி பேர் கொடுக்குறாங்க, மீதி பேர் கொடுக்கறது இல்லை. எல்லாமே பொய்யுங்க. அவங்க சொல்றது ஒன்று, பின்னாடி செய்யலாம். சில ரூல் போட்டிருக்காங்க. என்னன்னா அரசு அதிகாரிகளா இருந்தாவோ அல்லது அதுல பாதி பேர் வடிகட்டுறாங்க. இருந்தாலும் கூட அதுவும் விடுபட்டவங்கள அப்பீல் பண்ண தரோம். ஐயா, இதெல்லாம் சும்மா. அது கூட ஓகே. டிராக்டர் இருந்தா கொடுக்க மாட்டேன், சொந்த வீடு இருந்தா கொடுக்க மாட்டேன், பாத்ரூம் இருந்தா கொடுக்க மாட்டேன், இதெல்லாம் ஒரு திட்டம். அவங்க சொல்லும், அவங்க அறிவிக்கும் போது இதெல்லாம் ஐயா, அவங்க வாக்குறுதி கொடுக்கும் போது இந்த மாதிரிலாம் சொன்னாங்களா? அனைவருக்கும் தானே சொன்னாங்களா? அனைவருக்கும் செஞ்சாங்களா? சரிங்கய்யா. இப்ப டிடிவி தினகரன் 2 தொகுதியில நிக்கிறாங்க. அங்க எப்படி வெற்றி வாகை இருக்குதுன்னு உங்களுக்கு? ஐயா, தேனியில நான் வந்து ஒரு 10 நாளா அங்கதான் இருந்தேன். தேர்தல் வேலை பார்த்துட்டு இருக்கேன். இப்பயும் பார்த்துட்டு, இன்னைக்கும் போயிடும் பார்த்துட்டு தான் இருக்கேன். நீங்க என்ன நினைச்சாலும் தெரியுங்க, ஒவ்வொரு வில்லேஜுக்கும் ஒரு கோயில் கட்டி கொடுத்துருக்காரு. அந்த கோயில் பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரனே கல்வெட்டே போட்டிருக்காங்க. இது வரலும் நான் எந்த பாராளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினரோ இவ்வளவு செஞ்சுதான் நான் இதுவரையும் பார்க்கல. தேனியில பார்த்தீங்கன்னா கோயில் கட்டினத வந்து இவ்வளவு பெருமிதமா பேசுறீங்க. இதே மாணவர்களுக்கு ஒரு மருத்துவமனை கட்டி கொடுத்தேன், கல்வி கூடம் கட்டி, அததான் சொல்ல வர்றேன். அததான் சொல்றேன். அததான் தேனியில வந்து மருத்துவக் கல்லூரியும் பெரிய அதாவது ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்தது இவருதாங்க. சரி, கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேணாம்னே சொல்றாங்கல்ல. அவங்க என்ன மக்கள் கேட்கிறாங்க? கடவுளை நாம வந்து நேர்ல பார்த்தது கிடையாது. மனதளவு தான் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம உருவாங்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு அடித்தட்டு மக்கள் வந்து பல கோடி கணக்குல ஒரு மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டா கிட்டத்தட்ட 15 லட்சம் 20 லட்சம் மக்கள் வந்து இந்த கல்வி இல்லாத இயங்கிட்டு இருக்கிற ஒரு சூழல் எல்லாம் இருக்கு. கோயில்ல போய் காணிக்க போடுற பணத்தை
கல்வியில போடுங்கன்ட்டு பல அ- அது அறிஞர்களோ எல்லாமே சொல்றாங்க. இப்ப உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில நாடுகள்ல வந்து குறைவான மக்களே இருந்தாலும், கியூபா உதாரணத்துக்கு, கியூபாவுல பார்த்தீங்கன்னா, அந்த நாட்ட யார் நெனச்சாலும் அழிச்சுட்டு போயிரலாம். ஆனா, அந்த அளவுக்கு இருக்கிற நாடு, இன்னைக்கு ஒரு மருத்துவ துறையில சரியான ஒரு பார்வைய மேல் வச்சு போயிட்டு இருக்குது. எல்லா நாட்டிலயும் எந்த பாதிப்பு நடந்தாலும் அங்க போயிட்டு அவங்க தான் ஃபர்ஸ்ட் நிக்கிறாங்க. கியூபான்ற நாடு தான். ஆனா இந்த நாட்டுல வந்து கோயிலும், குளமும் தான் வந்து பெருசா அழிச்சுட்டு இல்லைங்க. போயிட்டு இருக்காங்க. அததான் அடுத்து சொல்ல வரேன். மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்திருக்காரு. அதே மாரி அந்த பகுதியில மலைவாழ் மக்கள் ஒரு 4,00,000 வாக்கு இருக்க ஏரியாவுல பல ஆண்டுகளாக தண்ணீர், சாலை வசதி, கரண்ட் இது எதுவுமே இல்லாத இருந்துச்சுங்க. இவர் எம்பி ஆன பின்னாடி அந்த 4,00,000 வாக்காளர் இருக்கிற இடத்துல 5 வருஷத்துல அந்த திட்டத்த குடுத்துருக்காருங்க. இதுவரையிலும் யாருமே குடுக்கலைங்க. அந்த மக்கள் வந்து அவர தல மேல தூக்கி வச்சாடுறாங்க. நான் நேர்ல கண்ணால பார்த்தேன். அதே மாரி பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து யாரையும் கெடுக்கணும்னு எண்ணம் இல்ல. கட்சிக்காரன் கூட முதல்ல குடும்பத்த பாருங்க. தொழில பாருங்க. அடுத்தது கட்சிக்கு வாங்கன்னு எங்களுடைய பொதுச் செயலாளர் டிடிவி அண்ணனும், எங்களுடைய தருமபுரி மாவட்ட செயலாளர் டிகே ராஜன் அவர்களும் இத தான் வலியுறுத்துறாங்க. யாரையும் தொல்ல பண்றது, பொய் சொல்றது இந்த மாரிலாம் இல்லைங்க. அருமையா செய்றாங்க. வாழ்க்கையில வந்து இந்த மாரி ஒரு ஆளுங்கள நான் இதுவரையிலும் பார்க்கலைங்க. எங்க மாவட்ட செயலாளர் மாரியோ, எங்களுடைய பொதுச் செயலாளர் மாரியோ, இதுமே அந்த மாரி ஒரு சரிங்க. அரசியல்வாதிய நான் பார்க்கல. அரசியல் தாண்டி அவங்க வந்து இந்த மாரிலாம் நம்ம நல்லது சரிங்க. பண்ணணும். வருங்காலத்துல வந்து ம். அனைத்து கட்சியும் அதாவது அதிமுக வித் அமமுக, இன்னொன்னு சின்னம்மா இவர்கள் அனைவருமே இபிஎஸ், ஓபிஎஸ் முதற்கொண்டு எல்லாத்தையுமே சொல்றேன். வருங்காலத்தில் இணையும் வாய்ப்புகள் உள்ளதா? இல்ல எடப்பாடி இல்லாத அதிமுக கண்டிப்பா வருவாங்க. எடப்பாடி இல்லாத அதிமுக. அதே மாரி நம்ம சின்னம்மாவும் இணைய போறாங்க. ஓபிஎஸ் இணைய போறாங்க. இதுக்கு எல்லாம் தலைமையேத்து நடத்துறது நம்மளுடைய என்னுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் தான் இதுக்கு தலைமையேத்து நடத்தினா, கண்டிப்பா தமிழ்நாடு அம்மா இருக்கும்போது எப்படி நல்லாட்சி குடுத்தாங்களோ, அதே மாரி அவர் சிறப்பான மக்கள் நலத்திட்டங்கள் நல்ல ஆட்சி குடுக்கறதுக்கு 100 இல்ல 200% வாய்ப்பு அவருக்கு மட்டும் தான் இருக்கு. சரி. தமிழர் குரல் நேயர்களுக்கு முடியும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் ஐயா. வணக்கம்.